இறுதியிலே நீயா நானா நெருக்க நெருக்க மோதி தெரிந்து கொள்ளும் வாடாரே. ஓடி சென்ற வாதாபியாகப்பட்டவன் மீண்டும் சமரைக்கு வருவான் என்று எதிர்பார்த்த வண்ணமாக காத்திருக்கின்றேன். எங்கு சென்றிருக்கின்றார் என்று ஒன்றுமே புரியவில்லை. பார்க்கிறேன். இப்பொழுது உனக்கு இறுதியான சமர் முடிந்தால் வாடா. புஜத்தோடு புஜா என்றா உன்னிடத்திலே நான் ஓடுகின்றனா அட சொல்ல தகுமா மறைக்கும் பாவம் பார்ப்பதற்கு சிறியவனாக தெரிகின்றாய். அசுரர்களுக்கு அரை புத்தி என்று உரைப்பார்கள். அரை புத்தியோடு இப்படி அலறிக்கொண்டு பேசுகின்றாய். ஆகையால் நான் உன்னை மன்னித்து வைத்தேன். இறுதியாக உரைக்கின்றேன். என்னுடைய அன்னை காமாட்சியானவள் இந்த உலகத்தை படைத்தவள். சக்தி ஒன்று சமயம் 16 இந்த உலகத்திலே எண்ணற்ற அவதாரங்களை எடுத்தவள் அந்த காமாட்சி அன்னையானவள். செய்தவை அனைத்துமே தவறு என்று என்னுடைய அன்னை காமாட்சி அம்மனின் பாதத்தை நீ படிந்து விட்டால் நீ உயிரோடு வாழலாம். நானும் உனக்கு மன்னிப்பு அளிக்கின்றேன். இல்லை என்றால் அன்னையை படித்து பேசினார் இதே இடத்தில் உனக்கு மரணம். யாருடைய நான் பணிவதா? அந்த காமாட்சி யாரடா? அந்த காமாட்சி என்பவள் யாரடா? அவளை என்னத்தை செஞ்சாங்க? ஓட்டாரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஐவரை பெற்றிட்டு நீங்காரத்துள்ளே இனிவிருந்தானே. நீங்காரத்துள்ளே இனிவிருந்தானே. பாசமிகு காட்டும் பாசமிகு தாயும் கோடி நலன் கூட்டு
வாயி குணமயிலை வாயி நிறைந்தவனே அருள் பத்திரகாணியாய் அவத்தில் பிறந்தவனே அன்பரையார் நிறைந்தவனே அருள் பத்திரகாணியாய் அவத்தில் பிறந்தவனே கும்பவிடை போக்கி கும்பவெல்லாம் தருபவனே கும்பவிடை பாசமிகு காட்டும் பாசமிகு தாயும் ஓடினலர் குணமயிலை வாயி குணமயிலை வாயி குணமயிலை வாயி குணமயிலை இத்தனை முறை எடுத்துரைத்து வைக்கிறோம். என்னுடைய அன்னையின் பெருமை தெரியாமல் அவரைக்கொண்டு ஏளனமான வார்த்தையை கொண்டு ஏசுகின்றாய். இந்த ஒரு வார்த்தைக்காகவே இனிமேல் இந்த மண்ணுலகத்தில் வாழ தகுதியற்றவன் நீ, எண்ணற்ற அசுரர்களுக்கு தலைவனாக வாழ்ந்தவன் நீ, கொடிகட்டி இந்த ரத்னாபுரி கோட்டையை அரசாட்சி செய்வாய் என்று எதிர்பார்த்தேன். எப்போ இது அன்னையானவளை இப்படி ஏசி பேசினையோ, இன்றோடு உனக்கு கடைசி நாள். ரத்னாபுரி கோட்டையால இந்த வாதாவிக்கும் தேவர்களுக்கும் நெடுநாளான பகை, அந்த பகையாகப்பட்டது இன்றைய திருமணம் என்றால் அது உன்னை கொன்று குவித்தால் மட்டுமே முடியும். தற்போது யாரும் உன்னை விட போக முடியாது. அதே வாதாவி தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுப்பா இந்நேரத்துல எங்க போயிருக்கீங்க வந்து நிக்காத
அப்படி இருக்கின்ற சமயத்துல அவ யாரவா? உன்னுடைய தாய். உன்னுடைய தாயை நான் கன்னத்தில் அறைவேன் என்பதற்காக இத்தனை கோபம் கொண்டாய் அல்லவா? அவள் என்ன உத்தமையாக இருந்திருந்தால் உனக்கு கோபம் வந்திருக்கலாம். அவள் பத்தினியாக இருந்தால் உனக்கு கோபம் வந்திருக்கலாம். ஆனால் அவளோ யார்? கேவலம் 5 நிமிட காம இச்சைக்காக தன் உடன் பிறந்த நெற்றி கண்ணையே பேர்த்து கொடுத்தவள் அவள். ஒரு பெண்ணினத்திற்கே கேவல இனி தந்த தேவடியா. அது மட்டும் கிடையாது. நீ யாரு? பார்த்து ஜாலியா புடிங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா புடிங்க. கை நான் பார்த்து புடிங்க பொறுமை. கேவலம் அந்த அற்ப சாவலில் பிறந்த தேவடியா பையன் நீ. அந்த தேவடியா சப்பாட்டாரா? உன் போன்ற அரக்க பதங்களை அழைக்கணும் என்று அக்னியில உதித்தவன் இந்த வீரவன். அப்படி இருக்கின்ற சமயத்தில் அணைய பிறந்தவன் நீ. அணைய போகின்ற எனக்கு சுடர் விட்டு எரியும். அதை போன்று இன்னும் சற்று நேரத்திலே நீ அழிய பிறந்தவன். ஆகையால் ஆணவத்தால் சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றாயா? இன்றோடு உன்னுடைய காலம் முடிய போகின்றது. பல நாள் இந்திய முடிந்தது பாரினில் உனக்கும் இணைக்கும். இந்திய முடிந்தது பாரினில் உனக்கும் இணைக்கும். சமதிக்கு அவரே அமரையா. வாங்கும் இலக்கை உனக்கான பயப்படுகிறா. கால் ஆச்சு பாரு. கால் பிடி, கால் ஒரு அனைவருக்கும் சொந்தமான ஒரு உலகம் அந்தனர் உலகம். அந்த அந்தனர் உலகம் உன்னை வாவாவென்று அழைக்கின்றது. அறையும் முக்காலம் முனை சுந்து வந்தது. இன்னும் சில நேரங்களிலே மடிய போகின்றோம் என்ற ஆணவம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த சமர்காலம் மட்டுமல்ல, எத்தனை நாடுகள் ஓடி திரிந்தாலும், எத்தனை கோட்டைக்குள் ஓடி ஒளிந்தாலும், என்னுடைய அன்னையின் துணை கொண்டு உன்னை தேடிக்கொண்டு விடுத்துக் கொண்டு வந்து அன்னையின் பாதத்திலே உன்னுடைய உயிரை சமர்ப்பிக்காமல் இந்த வன்னியன் விட மாட்டான். என்னோடு
சமர் செய்ய முடியாமல் மறுபடியும் புறப்பட்டு விட்டு ஓடுகின்றாயா? எங்கே சென்றாலும் விட போவது கிடையாது. இந்த காமாட்சி அம்மனால் உருவாக்கப்பட்டவன் எடுத்த காரியமாகப்பட்டது வெற்றி அடையாமல் விட்டு விடுவேனா? எங்கே ஓடி வளைந்தாலும் சரி பின்தொடர்ந்து வருகின்றேன். உன்னை அடிக்காமல் விட போவது கிடையாது. துரத்திக் கொண்டே வருகின்றான். அவனிடத்திலே தப்பிப்பதற்காக தற்போது ஒரு சிறு நண்டாக உருமாறி அந்த வலையின் உள்ளே நுழைந்து விடுகிறேன். அவன் எப்படி என்னை கண்டுபிடிப்பது என்று பிறகு பார்க்கின்றேன். அந்த வாதாவை அழிக்கலாம் என்று வருகின்ற சமயத்தில் தந்திரம் நிறைந்தவன், சூட்சமங்கள் நிறைந்தவன், இந்த வன்னியனாகப்பட்டவன் அவனை அழிக்க கூடாது என்றால் இறுதியான முடிவாக ஒரு நண்டாக ஒரு மாறு ஒரு சிறிய வழக்குள் நுழைந்து விட்டான் அல்லவா? ஒரு உண்மையுள்ள வன்னியன், வன்னியனுக்கு சொந்தமானதை கரத்திலே காப்பும் மார்பிலே பூணலம் தரித்தவன் உண்மையுள்ள வன்னியன். அப்படி இருக்கின்ற சமயத்தில் பூணல் தரித்தவனை எவனுமே மாமிசத்தை தொட முடியாது அல்லவா? அவனை அழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அன்னையை பார்க்கின்றேன். அந்த இடத்திலே ஆலோசனை கேட்ட பிறகு தற்போது சென்று அவனை கொண்டு விற்கின்றேன். அம்மா தாயே, பலம் கொண்ட வீரனை அழிக்கும் என்று இத்தனை நாட்களாக அவனுக்கு நடக்கும் பகை கொண்டது சமம் நின்று நீடித்துக் கொண்டே சென்றது. அவனை அழிக்கலாம் என்று இறுதியாக செல்கிற சமயத்தில் அந்த அரக்கன் ஒரு நண்டாகவே உருமாறி சென்று ஒரு வலைக்குள் நுழைந்து விட்டான் தாயே. ஆகையால் தற்போது நான் அவனை எப்படி தாயே அழிப்பது? வீரமணியா, அவன் நண்டாக உருமாறி சென்றிருக்கின்றான். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தந்திரம் நிறைந்த அறியாது உருமாற வேண்டும். அப்படி அவன் நன்றாக உருமாறி வருகின்ற சமயத்திலே அவனை நான் அழிக்க வேண்டும் என்றால் தற்போது ஒரு தந்திரமுள்ள குள்ளநரியாக நான் உருவெடுக்க வேண்டும். ஒரு குள்ளநரியாக உருவெடுத்து அப்படி உருவெடுத்தால் அந்த வலையில் இருக்கக்கூடிய அவனை மறைத்துவிடு. ஆனால் ஒன்று, அந்த நன்றாக இருக்கின்ற அவனை அழித்து நீ அவனை மறிக்கும் பொழுது அவன் உடலில் இருந்து ஒரு சொட்டு உதிரம் இந்த பூமியிலே விழுந்தது. ஆனால் 1000 வாதாபி உருவாவார்கள். ஆகையால் ஒரு சொட்டு உதிரம் கூட கீழே விழாமல் அதை நீயே புசித்து அந்த வாதாபியை அடித்து விட்டு வா. பிறகு நான் உன்னை அந்த வாதாபியாகப்பட்டவன் நன்றாக உருமாறி இருக்கின்ற சமயத்திலேயே அவனை அழிக்க வேண்டும் என்று அவனை நான் காயப்படுத்துகின்ற சமயத்திலே அவனுடைய உடலில் இருந்து ஒரு சொட்டு உதிரம் இந்த பூமியிலே விழுந்தாலும் அந்த ஒரு சொட்டு உதிரத்தில் இருந்து 1000 வாதாபி உருவாவார்கள். அப்படி என்று அன்னையானவர்கள் உரைத்திருக்கிறார். அப்படி உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உதிரத்தையும் நானே புசித்து விட்டால் இந்த உலகத்தில் மறுபடியும் ஒரு இவனை போல அரக்கன் உருவாக மாட்டான். அப்படி என்றால் அன்னையானவள் உரைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நான் உதிரத்தை புசிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக உதிரத்தை தொட வேண்டும் என்றால் இந்த வன்னியனுக்கு சொந்தமான இந்த பூணலை இனி முதல் கொண்டு அணியாமல் என்னுடைய உடலை விட்டு அகற்றுகின்றேன். கரத்தில் இருக்கும் அம்மனின் காப்பை தற்போது அகற்றிவிட்டு அந்த வாதாபியை கொண்டு விற்கின்றேன். உன்னை அழைக்க வேண்டும் என்று எனக்கு சொந்தமான பூணலையும் உடலை விட்டு அகற்றிவிட்டு அம்மனின் காப்பையும் அகற்றிவிட்டு தற்போதைய ஒரு தந்திரம் நிறைந்த குள்ளநரியாக உருமாறி வருகின்றேன். உன்னை அழைக்கின்றேன். இந்த பூணூலாகப்பட்டது இங்கே இருக்கின்றது. இன்று முதல் இந்த பூணூலாகப்பட்டது எனக்கே சொந்தம். இந்த வலைக்குள்ளே ஆழமான
தூரமான பகுதியிலே சென்று மறைந்து விட்டான் அல்லவா அந்த வாதாபி. தற்போதைய அன்னை விரைத்து விராறுவே இதோ தந்திரம் நிறைந்த குள்ளநரியாக உருமாறுகின்றேன். அப்படி உருமாறி குள்ளநரியின் வாளை அந்த வாய்க்குள்ளே விட்டால் அந்த வாளை தன்னுடைய கொடுக்கினால் பிடித்துக் கொண்டு அந்த வாதாபி மேலே வருவான். அப்போது அவனுடைய உடலில் இருந்து ஒரு தொட்டு உதிரம் கூட இந்த பூமியிலே விழாமல் முழுமையான உதிரத்தையும் நானே பருகின்றேன். அடே வாதாபி, தற்போது வருகின்றேன் குள்ளநரியாக உருமாறி. கரத்தால் மாண்டான் அல்லவா இந்த வாதாபி. அன்று நான் இந்த வாதாபை எப்படி அழித்தேன்? அவனுடைய உடலில் ஒரு சொட்டு உதிரம் கூட இல்லாமல் அவனுடைய உடலில் இருந்து வன்னியன் பதுகி அவனை கொன்றதால் தான் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய உடலிலே உதிரம் இருக்குமாம். இன்றைக்கும் நண்டை பிடித்து பார்த்தால் அந்த நண்டுல மட்டும் ரத்தமே இருக்கதாம். அதுதான் எவற்றால் வந்ததென்றால் இந்த வாதாபி நண்டால் உருமாறியதால் அவனுடைய உடலில் இருந்த முழு உதிரத்தை வன்னியன் பருகி இந்த வாதாபியை கொன்றதன் காரணத்தால் தான் இன்றைக்கும் நண்டின் உடலில் மட்டும் உதிரம் என்பதே இருக்கதாம். இரண்டாலும் வாதாபியை கொண்டு குவித்து விட்டேன். இப்போதே சென்று என்னுடைய அன்னை உமையவள் அந்த காமாட்சி அம்மனை பார்க்க வேண்டும். அம்மா தாயே, பொட்டிழந்து பூவிழந்து கொசு மஞ்சள் தானிழந்து பட்டு விட்ட மரமாடனே நானே
கட்டி விட்டானடி இத்தனைக்கு மாளிகையில் வெட்டி வைத்த எழு தலைவள் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு விழுந்தானடி என்று வேறுபட்டு விழுந்தானடி Thanks,